இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ மணி வந்து 9:45 ஆகுது. 9:30 ரிசல்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 10th வந்து பாச்சா வந்து 10th படிக்கிறான். இப்போ தான் அவன் எப்படி தூக்கம் வந்ததெல்லாம் தூங்கிட்டு இருந்தான். இப்போ தான் எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்சு டீ வச்சுருந்தேன் பாருங்களேன். டீ கூட குடிக்கல. அதெல்லாம் உனக்கு தெரியலையா? இப்போ என்ன சொல்கிறது, ரிசல்ட் வர டயத்தில் வந்து உனக்கு படபடன்னு வருதான். பாப்போம் இப்போ என்ன உங்களுக்கு லைவாக இவன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். என்ன மார்க் எடுத்திருக்கேன் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் தமிழ் வந்து எனக்கு அவனுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆல்ரெடி சொன்னதான் வந்து இங்கே படிக்கல, மகாராஷ்டிரில் படித்தான். என்ன மார்க் எடுத்திருக்கேன்னு தெரில. 10th பார்ப்போம் இன்ஷால்லா. எல்லாம் அவனுடைய நாட்டம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் ரெடியாகிட்டு இருக்காரு ரிசல்ட்டை பார்க்குறக்காண்டி. ரொம்ப இது யார் அடிக்கிறாங்க? ஹலோ, என்ன தெரில, என்ன பார்க்கவே இல்லையே. இப்போ தான் பார்க்கவே போகிறோம். இந்தா கட் பண்ண. இப்போ பாருங்கள், எல்லாருமே ரிசல்ட் பார்த்துட்டாங்களாம். இப்போ பாச்சா வந்து பார்க்குறதுக்காண்டி ஃபோன் அடிச்சு கேட்டிருக்காங்க என்னன்னு தெரில. சொல்கிற அளவுக்கு பாச்சா மார்க் எடுத்துருக்கானான்னு தெரியல. சரி பார்க்கலாம். எனக்கே ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது, தெரியல, பார்ப்போம். முன்னூற்றம்பது மேலே எடுத்துருப்பேன் நம்பிக்கை இருக்குது. தெரிலையே என்ன செஞ்சுருக்கான்னு. இப்போதே இன்னும் வரல. ஃபஸ்ட் ட்ரை பண்ணார், வரக்கானோம். பார்க்கலாம். எனக்கு ஒரு பதட்டமாக, அவனுக்கு இருக்கா இல்லையா, எனக்கு பதட்டமாக இருக்குது. போடட்டும், பார்க்கலாம். இங்கே வசீம் பாய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் டீ கூட குடிக்கலைங்க. வச்ச டீ வந்து அப்படியே இருக்குது, சூடு பண்ணி கொடுக்கணும். வந்துருச்சா? பரவாயில்ல, 323 மார்க் எடுத்திருக்கான். ஓகே, கங்க்ராச்சுலேஷன். நான் கூட 300க்கு மேலே எடுப்பான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இருந்தாலும் உள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே படித்தது இல்லை. அவன் படித்தது வந்து மகாராஷ்டிரா. தமிழ் தெரியாது. இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தான் 2 வருஷமாக. இங்கே வந்து நான் 8th 9th 10th 3 வருஷம் படிச்சிருக்கான் அந்த ஊரில் வந்து. அதோட தமிழ் தெரியாது. இது வந்து பப்ளிக் இல்லையா, என்ன மார்க் எடுக்க போகிறானோன்னு கவலையாக இருந்தேன். ஓகே பாச்சா, வெரி குட். இப்போ நீங்கள் கூட நினைக்கலாம், என்னடா பார்த்துட்டு அவ்வளோவா எஃபெக்ட் இல்லைண்டு. ஆனால் உண்மை இது இல்லைங்க. இப்போ இவன் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்து மார்க் சொல்லிட்டாங்க. அந்த இடத்துலையே அந்த ஃபீலிங்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு நான் எடுத்துட்டேன் வீடியோ, அதை அவங்க ஃபினிஷ் பண்ணுறதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் எடுத்து காட்டினேன். ஆனால் ஓகே, நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே மார்க் எடுத்திருக்கேன். நான் 300க்கு மேலே எடுப்பான்னு யோசித்தேன். ஏன்னா அவ்வளோதான் எடுக்க முடியும். திடீர்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இங்கே உள்ள பிள்ளைய போய் திடீர்னு வடநாட்டில் போட்டால் அங்கே போய் ஹிந்தி கற்றுட்டு படிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி அங்கே படித்த பசங்களாம், எங்கள் பசங்க எல்லாருமே அங்கே படித்த பசங்க தான். இங்கே வந்து திடீர்னு தமிழ்நாட்டில் வந்து போட்டோன்னா என்ன சொல்கிறது, பாடம் நடத்துறது வேறு விதமாக இருக்கும், பாடங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம மார்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி எப்படியாவது 300க்கு மேலே எடுத்துடுற அப்படின்றது சொல்லி வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம கேட்ட குரூப் கொடுப்பாங்க, படிக்க முடியும் அப்படின்ட்டு இருந்தேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு மாதிரி நல்ல மார்க், மாஷா அல்லாஹ், நல்ல மார்க் எடுத்துட்டான். இனி அடுத்து +1 +2 வந்து நான் இந்த ஊரில் படிக்க வைக்கல, பக்கத்து ஊரில் போய் சேர்க்க போகிறேன். நான் அப்படி சேர்க்க போகும்போது உங்களை நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ வசீம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பிள்ளையே வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டான். 4ஆம் கிளாஸ் சேர்ந்தேன் வசீமை. 4ஆம் கிளாஸில் சேர்ந்துட்டானா, அவனுக்கு வந்து நல்லா தமிழ் நல்லா கற்றுக்கிட்டான். என் பொண்ணு 10 முடிச்சுட்டு 11 பண்ணல தான் இங்கே வந்து சேர்ந்துச்சு. 2 வருஷத்தில் வந்து அது நல்லா தமிழ் கற்றுட்டு நல்ல மார்க் எடுத்துச்சு. பண்ண போகிறான்னு எனக்கு இவங்கள தான் பெரிய கவலையாக இருந்துச்சு. எப்படி படிக்க போகிறான், என்ன செய்வான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபோன் 1 மணிக்கே இருப்பான். படிப்பில் கவனத்தை காட்ட மாட்டான். நல்லா படிப்பான். அங்கே மகாராஷ்டிரே படிச்சுட்டு நிறையா இவங்கெல்லாம் பரிசு வாங்கிட்டு வருவாங்க. இங்கே வந்த பிறகும் கொஞ்சம் விளையாட்டு, இங்கே நம்ம ரிலேட்டிவ்லாம் நிறையா இருக்கனால விளையாட்டு புத்தியாக இருந்துட்டு படிக்காமல் ஃபோனை 10 மணிக்கே இருப்பேன். நான் சொல்லுவேன், இன்னும் எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டு இருக்கு, எப்படா படிப்பாங்க. இப்போ ஆனால் எடுத்துருவேங்கிட்டு இருந்தான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடுப்பில் வச்சுக்க எடுத்துக்கிட்டா எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம சமையல் பார்த்திங்கனாக்கும் சிக்கன் வாங்க சொல்லியிருக்கேன். சிக்கன் வாங்கி சிக்கன் குழம்பு வச்சு, இன்றைக்கி ஃப்ரைடே வேறையா, ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவோம். புள்ள வேறு நல்லா மார்க் எடுத்திருக்கு. போதும், இந்த அளவு எடுத்தால் போதுங்க. நான் அதுக்கு ஃபெயில் ஆகாமல் மார்க் எடுத்தாலே பெரிய விஷயந்தான். ஓகே, நல்ல மார்க்கு தான் எடுத்திருக்கான். அடுத்து பார்க்கலாம், சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வசீம் என்ன சாப்பிட்ற? வசீம் பூரி சாப்பிட்றாரு. நான் பூரி சுட்டுருந்தேன் நைட்டு, மீதி இருந்தது. சரி, வசீமுக்கும் பாச்சாவுக்கும் இந்த பூரியில் வந்து டீயில் முக்கி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவன் தான் டீ எடுத்துகிட்டு வா, பூரி எடுத்துகிட்டு வா, இங்கே இருக்குது போ. இங்கே டீ காலைல போட்டது அப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் வந்து சொல்ல, நான் அப்படியே லைவாக அப்படி எடுக்கலாம் பார்த்தேன். அவனுக்கு போட தெரியல.
இதான் ஃபஸ்ட்டு என் பொண்ணு இருந்தால் போட்டிருக்கோம். என் பொண்ணு வேறு காலேஜ் போயிருச்சா போட தெரிலனால 2 மணி நேரம் போட்டு பார்த்தேன், இருக்கவே இல்லை. அப்புறம் தம்பி ஒருத்தன் ஃபோன் அடித்தான். சரி அவனுக்கு சொன்னேன், நான் போட்டு பார்த்துட்டு சொல்லிட்டான். ஆனால் அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங் அந்த பொதுவாக நான் இந்த கேட்டோன்னா ஒரு அது ஒன்று வரும். அது உங்களுக்கே தெரியும், எனக்கு சொல்ல தெரில. பசங்க படித்து மார்க் எடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷங்களாம் ஹாப்பினஸ் இருக்கும். அது வந்து அப்போயே போயிடுச்சுனால எங்களுக்கு 2வது எடுக்கும்போது எனக்கு சரியாக எனக்கு வரல. சரிட்டேன் ஓகேங்களா. நான் இது இன்னும் படிக்கலைங்க, இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. நல்லா சுற்றுது, ஃபோன் பார்த்துக்கிட்டு தெரியுது. இந்த வருஷம் 7ஆம் கிளாஸ். இது 7ஆவது சொன்னால் நம்புவாங்களா? இனிமேல் தான் படிக்கணும் ஓகேவா. இதுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதுங்களுக்கு தமிழ் தெரியாதுனா இதுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணும் என் பையன் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்லா இங்கிலீஷ் படிக்குங்க, நல்லா பேசுங்க. அது வந்து அங்கே இங்கிலீஷ் கோச்சிங் போனால் அந்த ஊரில் போனதுனால நல்லா படிக்குங்க. ஆனால் இவன் வந்து எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் தான் படித்தான். 2வது படிச்சியா வாசிமா? 2வது தான் இங்கே 4வது ஒரு வருஷம் 4வது சேர்ந்தான். அதனால் வந்து இவனுக்கு இங்கிலீஷ் வந்து என் பொண்ணை கற்றுக் கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து டெய்லி அவனுக்கு டியூஷன் எடுத்து சொல்லி கொடுத்துருமாங்க இருக்கேன். பார்க்கலாம் ஓகே. நான் ஒரு 10 ஃபுல்லாக வந்து 10th பாஸ் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் பாயசம் செய்யலாம்னு சொல்லிட்டு என் பொண்ணு வேறு என்ன வரல, காலேஜ் போய்ட்டு கொஞ்சம் இது சவரிசி கொஞ்சம் இருந்துச்சு. சரி பாயசம் செஞ்சு கொடுக்கலாம். பாசா கேட்டான் இல்லைங்க, வசியம் கேட்டான். சரி அதை ஃபஸ்ட் கொஞ்சம் பாயசம் செஞ்சுக்கலாம். இது லைட்டாக அலசிட்டு வேக வச்சிட போகிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ சவரிசி நல்லா வேகட்டும். வெளியே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மேகமாக இருக்குங்க. எங்கள் ஊரில் வெயில் செம்ம வெயில். எங்கள் ஊரில் பொதுவாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில், எல்லா ஊர்லேயுமே அப்படி இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் வெளியே மேகமாக இருக்குது. நான் மழை வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இருட்டாக இருக்குது பாருங்க, மழை மேகம். நல்லா இருளாமல் ரொம்ப மேகமாக இருக்குது. மழை வந்தாலும் வரலாம். மழை வந்துச்சாக உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா. எங்கள் தெருவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் தான் நாங்கள் வசிக்கிறோம். கொஞ்சம் தான் சவரிசி இருந்தது. சரி சவரிசி சத்தமாக சேமியா குடிங்க, சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. அதனால சவரிசி ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் இது வந்து எங்கள் மாமி வந்து நோம்பு டயத்தில் கொடுத்தது. அதை யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருந்தேன் சேமியா. இது கடையில் வாங்கினது 2 மிக்ஸ் பண்ணி வந்து நான் பாயாசம் செய்ய போகிறேன். ரொம்ப மேகமாக இருக்குங்க, நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்குங்க. மழை வெஞ்சால் சொல்ல வேண்டியது செம்மையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. வெளியே பார்க்குறக்கே நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு நல்லா இருக்குது. இது வந்து நாங்கள் மழை டயத்தில் அனுபவிச்சது. வெயில் செம்ம வெயிலுங்க, தாங்க முடியாத வெயில் இருந்தது. நல்லா பாருங்கள், மழை இருட்டிக்கிட்டு வருது. மழை வந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திருச்சு. நம்ம இதை கூட வந்து பாலை ஊற்றிடலாம். பாலை ஊற்றி நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மதியம் சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன், அதை லைட்டாக சூடு பண்ணி வச்சிடலாம். சர்க்கரை வீட்டில் காலியாகிடுச்சு, சர்க்கரை வாங்கி சூடு பண்ணி வச்சாச்சு. இது நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. சேமியாவை சேர்த்துடலாம். ரொம்ப திக்காக இருந்தால் எனக்கு பாயாசம் அவ்வளோ பிடிக்காதுங்க. கொஞ்சம் லிக்விடாக இருந்து குடிச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூட நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு வேணால் ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏலக்காய் பவுடர்னால ஒரு ஏலக்காய் வந்து லைட்டாக கட் பண்ணி சேர்த்துக்குவேன். நீங்கள் ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். சேமியா நல்லா வேகட்டும். என் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம முந்திரி உலர்ந்த திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்கலாம், சேர்த்துக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா. போட்டு நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி சேர்த்தலாம், அது கூட லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஊற்றிடலாம். நமக்கு சூப்பராக பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் பசங்க வரல, வந்தாலும் ஊற்றி கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பாயாசம் என்ன சொல்லுது, சவ்வரிசியும் சேமியா சேர்ந்த பாயாசம் தான் செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பசங்க வந்து நம்ம ஊற்றி கொடுத்துறப்போம்.